தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிச் செய்திருக்கிற திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தில் 21ஆம் பாட்டு. பணிவினால் மனமதொன்றி பவளவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொல்ல நெஞ்சே நீ சொல்லாய், அணியினார் செம்பொனாய அருவரை அணைய கோயில் மணியனார் கிடந்தவாத்தை மனத்தினால் நினைக்கலாமே. திருமாலை என்கிற இந்த திவ்ய பிரபந்தத்தில் திருவரங்கநாதனுடைய பெருமேன்மைகளை நமக்கு அருளி செய்கிறார் ஆழ்வார். நாம் அனைவரும் திருவரங்கனுடைய சொத்து. நமக்கு எல்லாமே அவன்தான், அவனுக்கு எல்லாமும் நாம் தான் என்கிற பேருண்மை இந்த திவ்ய பிரபந்தத்தாலே நமக்கு சொல்லப்படுகிறது. சீரிய உபதேசங்களை நமக்கு செய்கிற ஆழ்வார் இந்த 21ஆம் பாட்டினாலும் நமக்கு உயர்ந்த உபதேசத்தை செய்கிறார். எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமான வடிவழகூடி கூடியவனாக விளங்குகிறான். அழியா அழகன் என்று சொல்ல தகுந்தவன் அவன் ஒருவனே. அந்த பெருமை அவனுக்குத்தான் உண்டு. அவர் நித்திய யுவாவா இருக்கிறவர், எப்போதும் ஒரே மாதிரி காட்சி அளிப்பவர். அந்த எம்பெருமானுடைய பவளவாய் இருக்கிறதே, அதனுடைய அழகை வருணிக்கத்தான் போமோ? அதாவது பெருமானுடைய திருவதரம், செவ்வாய், அதை நாம் சேவிக்கும் போது அது பவளம் போலே நமக்கு காட்சி அளிக்கிறதாம். சாதாரண சம்பிரதாயத்திலே எம்பெருமானுடைய திருவதரத்தை திருப்பவளம் அப்படின்னு தான் சொல்றது வழக்கம். அப்படின்னா செவ்வாய், எம்பெருமானுடைய திருவாய் அமைந்திருக்கிறதே, அதைத்தான் பவள செவ்வாய்னு கொண்டாடுகிறோம். பவளவாயன் என்றே விளங்குபவன் பெருமான். அப்படிப்பட்ட பவளம் போன்ற திருவதரத்தை உடையவனான அரங்கனாருக்கு திருவரங்கனுடைய விஷயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னால் பணிவாக இருக்க வேண்டும். அவனிடத்திலே தானே பணிவோடே நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியம் என்னன்னா, யார் யாரிடத்திலும் ரொம்ப பணிவாக இருந்து விடுவோம். மற்றவர்களிடத்திலே பணிவாக இருக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம், அதுவும் சம்சாரிகளிடத்திலே பணிவாக இருக்க வேண்டும்ங்கிற நிர்பந்தம் நமக்கு அடியோடு இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே பணிவோடே நடந்து கொள்ள வேண்டும், பகவானிடத்திலே பணிவோடே நடந்து கொள்ள வேண்டும். அப்ப எம்பெருமானிடத்திலே பணிவாக இருந்து நம்முடைய மனசை அவன் விஷயத்திலே பொருந்த வைத்து, பட்டி மேய்கிற மனசு, விஷயாந்தரங்களிலே நெடுங்காலம் பொழுதுபோக்கி கொண்டிருந்த மனசு, அதை திருப்பி பெருமானுடைய விஷயத்திலே வைத்திட வேண்டும். அதற்கு மேலே சொல்லுகிறார், நம்முடைய நெஞ்சம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ரொம்ப காலம் பகவத் விஷயத்தை இழந்திருந்த நெஞ்சம். பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார் இல்லையோ, சம்சாரிகள் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவும் இன்னிக்கே முமுட்சுப்படியிலே சொல்லுகிறார். அப்ப எத்தனையோ காலம் எம்பெருமானை
நாம் அனுபவிக்காமல், அவனுக்கு கைங்கரியங்களை செய்யாமல் அவனை இழந்திருந்தோம். இந்த மனசை அவனிடத்திலே லயிக்க பண்ணியவர்களாக நாம் இருந்திருக்கவில்லை. அதனால சொல்றார் பகவான், ரொம்ப ஆச்சரியமான அழகன், கீழேயே விண்ணப்பித்தேன். அந்த பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்னால், திருவரங்கம்ங்கிற உயர்ந்த கோயிலிலே திருக்கண் வளர்ந்து அருளுகிறான். அந்த கோயில் எப்படி இருக்கிறது? மேருமலையை ஒத்திருக்கிற கோயில். அழகு பூர்ணமாய் சிவந்த பொன்னாலே செய்யப்பட்டதான மேருமலையை ஒத்திருக்கிற கோயிலிலே பகவான் எப்படி இருக்கிறார்? மணியனாருங்கிறார். ஒரு மணியை போல இருக்கார். நீல ரத்னத்தை போலே கிடக்கிறான் எம்பெருமான். அவன் கிடக்கின்ற வாற்றை, அதாவது கண் வளர்ந்தருளுகிற அழகு இருக்கிறதே, அதை இந்த மனசினாலே நினைக்கத்தான் முடியுமா? அளவிட்டுத்தான் சொல்ல முடியுமா? அளவிட்டுத்தான் எண்ண முடியுமா? நீ சொல்லாய் அப்படின்னு கேட்கிறார். மனத்தினால் அளவிடக்கூடுமோ? நீயே சொல்லாய் அப்படின்னு அவர் நெஞ்ச பார்த்தே கேட்கிறார். அப்ப தெரிய வருகிற விஷயம் என்ன அப்படின்னால், ரொம்ப காலம் பகவானை இழந்திருந்தோம். அதற்கு என்ன காரணம்? அறிவின்மைதான் காரணம். அஞ்ஞானத்தாலே இழந்திருந்தோம். இப்ப பகவானிடத்துல மனசு லயித்திருக்கிறது. அவன் அருளாலே அவனிடத்திலே நம்முடைய மனம் ஈடுபட்டிருக்கிறது. இப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், அவரை நன்னா முழுசா அனுபவிச்சுடணும், அவரை நன்னா முழுசா அளவிட்டு அனுபவித்து அறிய வேண்டும் அப்படின்னு எண்ணுகிறேன்னு சொன்னால், ஆழ்வார் சொல்றார், இதுவும் அறிவின்மையோட காரியம்தாங்கிறார். நீ ரொம்ப காலம் அவனை இழந்திருந்ததற்கு காரணமும் அறிவின்மைதான். அஜ்ஞானத்தினாலதான் அவர்கிட்ட இருந்து தள்ளியே இருந்திருக்கேன். இப்ப நான் என்ன எண்ணுகிறேன், அந்த பெருமானை நம்முடைய மனத்தினாலே அதுக்கு என்ன காரணம்னால் அதுவும் அறிவின்மைதாங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெருமானை நாம் முழுவதுமாக அளவிட்டு அறிதல்ங்கிறது அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது பொருள். இப்ப வியாக்கியானத்தை சேவிக்கலாம். 21ஆம் பாட்டு. பணிவினால் அகல போகாதாகில் பரிச்சேதித்து அனுபவிக்க பார்த்தாலோ, பெரிய பெருமாளை விட்டு அகன்றிருக்க போவதில்லை, தள்ளி இருக்க முடியவில்லை. சரி, தள்ளி இருக்க முடியலன்னு சொன்னால் அவருடைய அழகை நல்லா அளவிட்டு அனுபவிக்க முயலலாமே அப்படின்னு தன்னுடைய மனசு சொல்லுகிறது. அந்த பெருமானை நல்லா அளவிட்டு அனுபவிக்க முயலலாமே. அப்ப அந்த நெஞ்ச பார்த்து சொல்றார், நெஞ்சே, இவ்விஷயத்தில் துணிவில்லாமையாலே அனாதி காலம் இழந்த அறிவு கேடு போலே இருப்பதொன்று காண், இப்போது பரிச்சேதித்து அனுபவிக்கலாம் என்று கணிசிக்கிற இதுவும் என்கிறார். நம்முடைய நெஞ்ச பார்த்து சொல்றார். நெஞ்சு முதல்ல என்ன சொல்லித்து? பெரிய பெருமாளை விட்டு அகல முடியாததாகில், தள்ளி போக முடியாததாகில் அவருடைய அழக நன்னா அளவிட்டு அனுபவிக்கலாமே, அதற்கு முயற்சியை செய்யலாமே அப்படின்னு நெஞ்சம் சொல்லுகிறது. அதுக்கு நெஞ்ச பார்த்து இவர் சொல்றார், நெஞ்சே, நீ அனாதி காலமாக இவ்விஷயத்தை அனுபவிக்கும் உறுதி இல்லாமையாலே இழந்து போந்த உன்னுடைய அறிவின்மை போலே இருக்கிறது. இப்போது நீ இவ்விஷயத்தை அளவிட்டு அறிந்து விடலாம் என்று நினைப்பதும் என்று அருளி செய்கிறார். ரொம்ப காலம் தள்ளி இருந்த, ஏன்னா அப்ப துணிவில்லை, அப்போ இவன் தான் நமக்கு அனைத்தும் அப்படிங்கிற அந்த பேருண்மையை நாம் அறிந்திருக்கவில்லை. நம்ம இடத்துல அந்த உறுதிப்பாடு இல்லை. அதனால தானே தள்ளியே இருந்திருக்கிறோம். அப்ப துணிவில்லாமையாலே அனாதி காலம் இழந்த அறிவு கேடு போலே. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அறிவின்மையினால தள்ளி இருந்தேன்னா இப்பவும் அறிவின்மையில தான் இருக்கேன். இல்ல சுவாமி, நீர் தான் வந்துட்டீரே, பகவானிடத்திலே உம்முடைய நெஞ்சை ஈடுபடும்படி செய்திருக்கிறீரே, அவனையே எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கிறீரே,
இப்பவும் அறிவின்மை இருக்குமா அப்படின்னா இருக்கே. அவரை முழுசா அனுபவிச்சுடலான்னுட்டு இந்த மனசு சொல்றதே அது நடக்கிற விஷயமா? நிச்சயம் நடக்க போவது கிடையாது. அவரை முழுவதுமாக நாம் அளவிட்டு அறிதல் அனுபவித்தல் என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக வாய்ப்பில்லை. அப்படிங்கிறதுனாலே இந்த இடத்துல சொல்லுகிறார். இப்ப பாசுரத்தினுடைய வியாக்கியானம் முதல்ல அவதாரிக்கை பார்த்தோம். இப்ப பணிவினால் மனமதொன்றி பணிவதாக வந்து ஒரு பட்டு உறுதி வந்துடுச்சு. பெரிய பெருமாளை பணிவோம் அப்படிங்கிற ஒரு உறுதி ஏற்பட்டு போச்சுது. அவரிடத்துல பணிதல்னு வந்துடுச்சுன்னா அப்ப மற்ற விஷயங்களிலிருந்து விலகி இருத்தல் அது ரொம்ப முக்கியமாச்சு. எப்பவுமே ஒண்ணு நாம ரொம்ப நன்னா தெரிஞ்சுக்கணும். ஆனா இது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா இப்ப சொல்ல போறேன் பாருங்க ஒரு விஷயம் அடியேன். அதை கேட்கும் போது அது உண்மைதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு பெரிய அவநம்பிக்கை நமக்கு உண்டாகி போயிடும். அப்படின்னா நாமெல்லாம் பக்தர்களே இல்லை அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நாம வந்துடுவோம். ஆனா அத மனசு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். ஆனா உண்மையை சொல்லித்தானே ஆக வேண்டும். எப்பவுமே நமக்கு விஷயங்களிலே பற்றுதல் இருக்கிறதுன்னு சொன்னால் பகவானிடத்திலே பற்றுதல் இராது. பகவானிடத்திலே பற்றுதல் இருக்குமாயின் விஷயங்களிலே பற்றுதல் இராது. நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? சுவாமி இதுலயும் கொஞ்சம் ஆசை இருக்கு, பகவானிடத்திலயும் கொஞ்சம் ஆசை இருக்கு, அவரையும் நான் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன், தொலைக்காட்சி தொடர்கள் நெடுந்தொடர்களையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேங்கிறார் ஒருத்தர். கோயிலுக்கு போறார், புறப்பாடெல்லாம் சேவிக்கிறார், முடிஞ்ச கைங்கரியங்கள்லாம் பண்றார், வேக வேகமா ஆத்துக்கூடி வர்றார். ஏன் வேகமா வந்து இருந்தா? இல்ல நான் ஒரு நெடுந்தொடர் ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஓடி வந்தேங்கிறார். இப்ப கோயில்ல சன்னிதியில கைங்கரியம் பண்ணிருக்கார், கஷ்டப்பட்டு கைங்கரியம் பண்ணிருக்கார், அதுவும் உண்மை. இப்ப ஓடி வந்திருக்கார் வீட்டுக்கு. எதுக்குன்னா எதையோ பார்க்கணும், அது ஒரு விஷயாந்தரம், அதுல மண்டி கிடக்கிறார், அதுக்காக வந்திருக்காரே. இது சாத்தியமா? இப்ப இவரை விஷயாந்தரங்களை அனுபவிப்பவர் அப்படின்னு நான் வைக்கிறதா, இல்ல வகுத்த விஷயத்திலே ஈடுபட்டிருப்பவர்னு வைக்கிறதானால் இங்கதான் உண்மை இருக்கு. என்னன்னா பகவானிடத்திலே மனம் லயித்திருக்கிறதுன்னு சொன்னால் மற்ற விஷயங்களை பத்தின சிந்தனையே நமக்கு வாராது. அங்கேயும் கொஞ்சம் ஆசை இருக்கு, இங்கேயும் கொஞ்சம் ஆசை இருக்குன்னு சொன்னாலே அந்த பெருமானிடத்திலே நாம் வைத்திருக்கிற அன்பு இருக்கிறதே அது பரிபக்வமான நிலையிலே இல்லை என்பதுதான் பொருள். அங்க பிடிச்சிருக்கு நிஜமாவேன்னு சொன்னால் மற்ற எதுவும் நமக்கு ருச்சிக்கவே செய்யாது, பிடிக்கவே செய்யாது. இங்கேயும் பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாலே இங்கத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதோ கொஞ்சமா அந்த பெருமானுக்கு நாம் ஏதோ தொண்டுகள் செய்வதாக நாம் எண்ணிக்கொண்டு அவருக்கே ஆட்பட்டிருப்பதாக அவரையும் ஏமாற்றிக்கொண்டு நம்மையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் பொருள். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டுன்னு பாசுரம் இருக்கு இல்லையோ? அப்ப முழுக்க முழுக்க வகுத்த விஷயமான பகவத் விஷயத்திலே நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும். அந்த உறுதி ரொம்ப முக்கியம். பெரிய பெருமாளை பணிவோம் அப்படிங்கிற அந்த உறுதி ஏற்பட்டு இதர விஷயங்களில் நின்றும் இவ்விஷயத்தில் மனசை பணிவதாக ஒன்றி, இந்த மனசு இங்குதான் ஈடுபட்டிருக்கும், மற்ற விஷயங்களே அது கணிசியாது, மற்ற விஷயங்களிலே அது ஈடுபட்டிராது அப்படின்னுட்டு அந்த உறுதியோட பெரிய பெருமாளை பணிந்திருக்க வேண்டும். ஒன்றுகைன்னா ஒரு படுகை அப்படிங்கிறது அர்த்தம். அந்த எம்பெருமானிடத்திலே ஒருப்பட்டிருக்கை, இதர விஷயங்களிலே போருகிற நெஞ்சை அவத்தில் நின்னும் மீட்டு, விஷயங்கள்ல இருந்து அந்த நெஞ்சை நாம் மீட்டிட வேண்டும், காப்பாற்றிட வேண்டும். பிராப்த விஷயத்திலே, அதைத்தான் வகுத்த விஷயம்னு சொன்னேன். அந்த வகுத்த விஷயத்திலே பிரபணமாக்குவோம் என்னும் உத்தியோக மாத்திரமே யாய்த்து இவ்விஷயத்துக்கு வேண்டுவது. நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாமா? இந்த மனசு இருக்கிறதே, இந்த மனசு மற்ற விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா? அது கூடாது, தப்பு. மனசு பகவானிடத்திலே தான் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதுதான் சாலச் சிறந்தது, அதுதான் ஆத்மாவிற்கு க்ஷேமத்தை செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டு விட்டாலே அதுவே போதுமானது அப்படிங்கிறார். அந்த உத்தியோக மாத்திரமே ஆய்த்து இந்த மனச பகவானிடத்திலே லயிக்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுறதோ இல்லையோ, ஒரு உறுதி ஏற்படுறதோ இல்லையோ, அதுவே போதுங்கிறார். அது ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னாலே அந்த உறுதியின் தொடக்கம் நம்மிடத்திலே இருக்குமாயின்
அதுவே வேண்டுவது. முதல்ல அதுதான் வேணும். அதெல்லாம் முடியுமா? அவர் கிடைப்பாரா? அவர் இடத்துல மனசை போய் லைக்க பண்ண முடியுமா? நான் அவரை நினைச்சுட்டே இருக்கிறச்சு எனக்கு வேற ஏதோ ஞாபகம் எல்லாம் வரா போல இருக்கிறதே, திடீர்னு பசி எடுக்கிறதே, திடீர்னு தூக்கம் வந்துடுறதே, அப்படின்லாம் நாம ஐயமுற வேண்டாம். அந்த கவலையெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அவரிடத்திலே மனம் லயித்திருக்க வேண்டும். அதுதான் சரி, சரியான பாதைங்கிறது அதுதான் அப்படின்னு எண்ணிக்கொண்டு அதை புரிந்து கொண்டு அதுல நாம உத்தியோகிக்கிறோம் பாருங்கள், அதை செய்யலாம்னு எண்ணுகிறோம் பாருங்கள், அதுவே போதுமானது, அதுதான் வேண்டுவது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். இங்கு மனசென்கிறது மனோவிருத்தியை, அதாவது நெஞ்சே என்று கூப்பிட்டு மனமதொன்றின்னு சொல்றார். இந்த பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. முதல்லயே நெஞ்சே நீ சொல்லாய் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு முன்ன பணிவினால் மனமதொன்றிங்கிறார் சுவாமி. நெஞ்சம்னு சொன்னா என்ன, மனசுன்னு சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. மனசுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், நெஞ்சம்னு சொன்னாலும் ஒண்ணுதானே. என்ன இங்க சொல்றார், இங்க நெஞ்சேன்னு கூப்பிட்டுட்டு அதுக்கு மேல மனமதொன்றின்னு மேல சொல்லியிருக்காரு. அது மனோவிருத்தியைங்கிறார். அதாவது மனசினுடைய செயல் என்ன? நினைவு, ஸ்மரிக்கிறது, ஸ்மரணம் பண்றது. அப்ப மனசினுடைய மனம் என்று நெஞ்சின் செயலான நினைவை காட்டுகிறது. நெஞ்சேன்னு கூப்பிட்டார். அதுக்கு மேலே அந்த மனசு செய்யக்கூடிய காரியம் என்ன, அதனுடைய பணி என்ன? நினைவு. அந்த நினைவை இந்த இடத்திலே காட்டுகிறது. அதைத்தான் மனோவிருத்தியை அப்படிங்கிறார். பகவத் வத்திரிக்த விஷயங்களில் பணிவுதான் உண்டானாலும் இறங்குகை பாக்ஷிகம், இரக்கம் உண்டானாலும் பலிப்பதில்லை சாதிக்கிறார். மேலே இப்ப பகவானை தவிர்ந்த மற்றவர்களிடத்துல நாம ரொம்ப பணிவோடே இருக்கிறோம். எத்தனை பணிந்தாலும் அவர்கள் இறங்குவார்கள்னு சொல்ல முடியாது. இறங்குவார்கள்னு சொன்னா மனசுல இரக்கம் பிறக்கும்னு சொல்ல முடியாது. காலை பிடிச்சுன்னு கதறினா கூட உதறிட்டு போறவா இருப்பாளே. மற்றவர்கள்ல நான் ரொம்ப பணிவா இருக்கேன், நான் பணிவா இருக்கேங்கிறதுக்காகவே அத்தனை பேரும் என்னிடத்திலே இறங்கி விடுவார்கள்னு சொல்லிட முடியாது. ஆனா பகவத் விஷயத்துல பாருங்கோ, எம்பெருமானாகிற விஷயத்திலே நான் நமேயம் என்கிற பிரதிஜை குலையும் மாத்திரமே அமையும். நான் நமேயம், ராவணன் சொல்றான் இல்லையோ, த்விதா பஜ்யேயம் அப்யேவம் ந நமேயம் து கஸ்யசித் ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்கிரமஹாங்கிறான். என்ன ரெண்டா பிளந்துட்டா கூட சரி, நான் அதுக்கு கூட சம்மதித்திருப்பேன், அதை கூட ஒப்புக்கொள்வேன். ஆனா ஒருத்தர் முன்ன போய் வணங்குறதுங்கிறது ஆகாது. இந்த ரெண்டு கை இருக்கே, இதை சேர்த்து கூப்பிடுறதுன்னா சாதாரணமான விஷயமா? ஆழ்வார் பாடுறாரோ இல்லையோ, இரு கை கூப்பென்றால் கூப்பாத பாழ்த்த விதிங்கிறார். பெரிய திருவந்தாதியில பாடுறார். இந்த ரெண்டு கை கூப்பிடுறது என்னமோ நமக்கு என்னமோ ரொம்ப சுலபமான செயலா இன்றைக்கு தெரிகிறது. போன ஜென்ம வரைக்கும் நாம் அதை பண்ணதே இல்லை. அடி அடிக்கடி சொல்றது உண்டு. ஏன் பண்ணது இல்லைன்னா நிச்சயமா சொல்றேன், பண்ணது இல்லை. எப்படி அத்தனை உறுதியா சொல்றீர்? பண்ணி இருந்தா இந்த ஜென்மமே ஏற்பட்டிருக்காதே. அவரை பார்த்து கையை கூப்பி இருந்தோம்னு சொன்னால் அப்போதே அவர் நற்பேறு அளித்திருப்பாரே, நற்கத்தி அளித்திருப்பாரே. அப்ப செய்யலேங்கிறது தேறுகிறது. ராவணன் என்ன சொல்றான், என்ன ரெண்டா பிளந்துட்டா கூட சம்மதம். ஆனா ஒருத்தன் முன்ன போயிட்டு கை கூப்புறதுங்கிறது ஆகாது, அதை செய்யவே மாட்டேன். என்னுடைய சுவாவம் அப்படி இருக்கு, யாராலையும் அவரவர் சுவாவத்தை மீறவே முடியாதே அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அப்ப பாருங்கோ, இப்ப மற்றவர்களிடத்துல நான் எத்தனைதான் பணிவாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு இறங்குவார்கள்னு நிச்சயமா சொல்ல முடியாது. எம்பெருமான் விஷயத்துல எப்படி இருக்குன்னு சொன்னால், இத்தனை நாளா நான் நமேயம்னு சொல்லிட்டு இருந்தேனா, வணங்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனா, இப்ப அப்படி இல்ல. வணங்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன், இன்னும் வணங்கல, வணங்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன், பெருமானை சேவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதுவே போதுமானதுங்கிறான். அந்த மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. நம்ம பிரதிஜையை நம்ம மாத்திட்டோம். பணிய மாட்டேன்னு சொல்றதுல இருந்து பணியலாமே, பகவான் பணிய தகுந்தவன் தானே, வகுத்த சுவாமியாச்சே, அவர் காலில் விழுந்தா இப்ப என்ன தப்பு, அந்த அளவுக்கு தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு சொல்லியோ, அந்த பிரதிஜையை மாத்திட்டாலே போதுமா. அதாவது பணிய மாட்டேன்னு இருந்த அந்த பிரதிஜை இருக்கிறது, அந்த சங்கல்பத்தை நாம உடைச்சுட்டாலே போதும். பணியலாம்னு நினைக்கிறேன் அப்படி கூட போக வேண்டாம். பணிய மாட்டேன்னு இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தேன்னா இப்ப அதை சொல்லல. பணிவேன்னு நான் சொல்லலை, அவர் காலில் போய் விழுவேன்னு நான் சொல்லலை,
ஆனா இத்தனை நாளா விழமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேனே, அதை தவறாம சொல்லிட்டு இருந்தேன், இப்ப அதை சொல்றது இல்லை அப்படின்னாலே பகவான் அனுகிரகம் பண்ணிவிடுவாராம். இவ்வளவு ஆச்சரியமா சொல்றாரு பாருங்க. அதாவது சேவிக்க மாட்டேன் சேவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன், இப்ப அதை சொல்றது இல்லை, அவ்வளவுதான். சேவிக்கிறேன்னு சொல்லல, சேவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேனே, அது சொல்றதை நிறுத்தி இருக்கேன், அதுவே போதும் பெருமான் அருள் செய்ய அப்படின்னு இந்த இடத்திலே காட்டுகிறார். ஏன் அப்படி அப்படின்னா, இந்த சேத்தனன் நம்மிடத்திலே ஈடுபடுவானோ, பகவானுக்கு எத்தனை ஆசை வருங்கோ. ஒரு சேத்தனனை கண்டால் ஸ்ரீ கௌஸ்துபத்தின் இடத்துல அவனுக்கு எத்தனை பிரீத்தியோ அத்தனை பிரீத்தி ஒரு ஆத்மாவின் இடத்திலே உண்டு. இந்த ஆத்மா நமக்கு அகப்படுவனோ, நமக்கு கிடைப்பனோ அப்படின்னுட்டு பகவான் ஆசாசையா பல காரியங்களை பண்றார். இந்த சிருஷ்டி பண்ணியிருக்கார் நம்மை அடைவதற்காகத்தான், அவதாரங்களை செய்திருக்கிறார் நம்மை அடைவதற்காகத்தான், சாஸ்திரங்களை கொடுத்திருக்கார் நம்மை அடைவதற்காகத்தான், ஆழ்வாராச்சாரியர்களை அவதரிப்பித்திருக்கிறார் நம்மை அடைவதற்காகத்தான். இப்படி எல்லாமே அதுக்குத்தானே பண்ணியிருக்கார். நம்ம அடையறதுல எத்தனை அவருக்கு அந்த பாரிப்பு இருக்கு பாருங்க. சேத்தனனை பெறணுங்கிறதுக்காகவே பல பல காரியங்களை பகவான் செய்திருக்கார். சிருஷ்டி காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இது அத்தனையும் பண்ணிருக்காரா, அந்த ஈஸ்வரனுக்கு விஷயீகார சூச்சக மாத்திரமே அமையும். அந்த பெருமானுக்கு நம்முடைய ஈடுபாட்டை நம்ம உணர்த்திட்டாலே போதும். உன்னை அடைவதிலே விருப்பம் உடையேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஈடுபாடு இருக்கு பாருங்க, அது அவருக்கு உணர்த்திட்டா போதும், அதுவே போதும் அப்படிங்கிறார். முழுசா காலில் விழுந்தாதான் பலன் கிடைக்குமோ, பூர்ணமாக பணிந்தால்தான் பலன் கிடைக்குமோ அப்படின்னா, சுவாமி இப்ப பூர்ணமாக பணிந்தோம் விழுந்து நமஸ்கரித்தோம்னு சொன்னால் நாம பண்ற நமஸ்காரமா பலனை தரப்போறது. நல்லா கேட்டுக்கோங்க. நான் விளக்கேத்தினேன் அதனால எனக்கு ₹1,00,000 கிடைச்சதுன்னா, விளக்கேத்தினேன்னா அந்த தீப ஜுவாலையா எனக்கு ₹1,00,000 கொண்டு வந்து தரப்போறது. விழுந்து வணங்கினேன்னு சொன்னா, விழுந்து வணங்கினேங்கிறதுனாலே ஒரு பலன் கிடைச்சுட போறதா? அந்த மாதிரி நிச்சயமாக கிடையாது. அப்ப பலன் கொடுக்கிறது எது அப்படின்னால் எம்பெருமானுடைய இரக்கம். அதைத்தான் இங்க சாதிக்கிறார். ஈஸ்வரனுடைய இரக்கம் இரே இங்க சொல்றார். பிரணாமம் தன்னை பண்ணினாலும் அதுவன்றே பலப்பிரதம். நான் பிரணாமத்தை பண்ணேன்னா அந்த பிரணாமமா எனக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் தரப்போறது, அந்த பிரணாமமா எம்பெருமானை பெற்று தரப்போகிறது. எம்பெருமானுடைய இரக்கம்தான் நமக்கு காரியம் செய்யும். அவருடைய திருவுள்ளம் நம்ம பார்த்து இவன் அங்கீகரிக்க தகுந்தவன், இவன் நம்முடைய கிருபையை பெறுவதற்கு தகுதி படைத்தவன் அப்படின்னு எண்ணிக்கொண்டு பகவான் அனுகிரகிக்கிறார். அவர் இறங்குகிறார், நமக்காக அவர் இறங்கி வருகிறார், இரக்கம் கொள்கிறார். அதுதானே நமக்கு பலனை தருகிறது. அதைத்தான் சொல்றார். ஈஸ்வரனுடைய இரக்கமிரே, இவன் பண்ணுகிற வியாபாரங்கள் அங்கு பலிப்பதொன்றின்றியே இருக்க அவனுடைய இரக்கத்துக்கு ஹேத்துவானபடியன் எண்ணில். இவன் பணிவு முதலானவற்றை செய்கிறானா, பெருமானை விழுந்து வணங்குகிறான், பணிவாயிருக்கிறான், அவைகளெல்லாம் பலனு நிச்சயமா தரப்போறது இல்லைன்னு பார்த்துட்டோம். அப்போ அவனுக்கு இரக்கம்ங்கிறது எப்படி ஏற்படுகிறது? இவன் செய்கிற பணிவு முதலான செயல்கள் பலனளிப்பவை அல்லவாகில், அதெல்லாம் பலனளிக்காதுன்னு சொல்லிட்டோமா, அவை அவனுடைய இரக்கத்துக்கு எப்படி காரணமாகிறது? அவருக்கு இரக்கம் ஏற்படுறதுக்கு இதெல்லாம் தானே காரணமா இருந்திருக்கு. இதெல்லாம் பலன் தராதுன்னு சொல்லிட்டீரே, இது எப்படி காரணமாகிறதுன்னு கேள்வி புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் கை கூப்புகிறேன், விழுந்து வணங்குகிறேன்னா அதனால எல்லாம் அனுபவம் கிடைச்சிடுமா? இப்போ அவர் இரக்கம் கொள்ள வேண்டும். ஆனா இங்க கேள்வி என்ன? வாஸ்தவம் தான், அவர் இரக்கம் கொள்வதற்கு பலன் தராத இவைகள் எங்கனம் காரணமாகின்றன. ஏன்னா இந்த நமஸ்காரமோ கை கூப்புறதோ அதனாலலாம் பலன் கிடைச்சிட போறது இல்லை. அப்ப அவன் இறங்குவதற்கு இவைகள் எங்கனம் காரணமாகின்றனன்னு கேள்வி. அதுக்கு ஆச்சரியமா ஒரு விடை சாதிக்கிறார், சமாதானம் சொல்றார். ஒருத்தனை ஒருவன் கையோங்க, ஒரு ஆளை அடிக்கணும்னுட்டு ஒரு ஆள் கைய ஓங்கிட்டான், உன்னை கொண்டு போடுறேன்பா அப்படின்னுட்டு கைய ஓங்கிட்டான். அதில் எதிரியை ஸ்பர்சிப்பதொன்றின்றியே இருக்க கைய ஓங்கினானே தவிர சுண்டு விரல் நகம் கூட எதிராளி பேர்ல படல. உன்னை கொன்னுடுறேன்னு சொல்லிட்டு கைய ஓங்கி இருக்கான், கைவிரல் நகம் கூட எதிராளி மேல படல. அந்த சமயத்துல என்ன ஆகிறது? எவனை குறித்து கை ஓங்கப்பட்டதோ, எதிரில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து கை ஓங்கிட்டாரோ இல்லையோ, அடிக்கல, கொன்னுடுறேன் பாரு ஒண்ணு அப்படின்னு கைய ஓங்கியிருக்காரு. விரல் கூட படல, விரல் நுனி கூட படல.
ஆனா எதிராளி பாருங்க, அவன் உசுறு இருக்கிற வரையிலும், பிராணன் இருக்கிற வரையிலேயும் அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருப்பான்? என்னை பரிபவித்தான். என்னை எப்படி பரிபவப்படுத்திட்டான் தெரியுமா? என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டான் தெரியுமா? கையோங்கிட்டு வந்துட்டான், அடிக்கிறேன் பாருன்னு சொன்னான். சுவாமி அவர் தான் அடிக்கவே இல்லையே, அவர் விரல் கூட உங்க பேர்ல படலையே, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அந்த கையை ஓங்கிட்டு வந்தானோ இல்லையோ, என்னால மறக்கவே முடியல அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. கையை ஓங்கி கொண்டு வந்தது, என்னை அவமானப்படுத்தியது, என்னால மறக்கவே முடியல. அப்ப இவர் அவமானப்பட்டதா எதனாலே உணர்கிறார்? கை ஓங்கினதாலே உணர்கிறார் இல்லையோ. எதிராளி கையை ஓங்கிட்டான், தான் அவமானப்படுத்தப்பட்டதாக, பரிபவப்படுத்தப்பட்டதாக இவர் எண்ணுகிறார். அத போலத்தான் அஞ்சலியும் எல்லாவற்றையும் கொடுத்து, அஞ்சலி அஞ்சலய தீதி அஞ்சலின்னு சொல்லுவார்கள். கை கூப்புறதுன்னா என்னன்னா, பரமனை நீர்ப்பண்டமாக ஆக்க வல்லதொரு செயல். பகவான் ஒரு தடிமனான கடினமான ஒரு பதார்த்தத்தை போல இருக்கார், பனிக்கட்டிய போல இருக்கார். உருக வைக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப பனிக்கட்டிய வெயில்ல வச்சா உருகி போடுறதா? எம்பெருமானாகிற பனிக்கட்டி ஒரு நீர்ப்பண்டமாக உருகி நம்மளவும் வெள்ளமிட வேண்டும்னு சொன்னால் கையை கூப்பினா போரும். கையை கூப்பிட்டோம்னால் அந்த பனிக்கட்டி அப்படியே உருகி நம்ம நோக்கி ஓடி வந்துடுறது. அதைத்தான் இங்கே சாதிக்கிறார். அந்த அஞ்சலியும் எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு ஆயுள் உள்ளளவும் அதை அவன் எண்ணுகிறான், அதை அவன் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுகிறான். அத போலத்தான் நாம பண்ற அஞ்சலிங்கிறது இருக்கிறதே, அது எல்லாவற்றையும் கொடுக்கிறது. பகவான் இரக்கம் கொள்வதற்கு அதுவே காரணமாகிறது, பகவான் இரக்கம் கொள்வதற்கு அது ஹேதுவாகிறது. பின்னையும் நஜாத்து ஹீயத்தே ஆள வந்த ஸ்தோத்திர ரத்னத்துல சொல்றாரு இல்லையோ, त्वदङ्घ्रीम् उद्दिश्य कदापि केनचित् यथा तथावापि सकृत् कृतोञ्जलिः तथैव मुष्णात्य शुभान्यशेषतः शुभानि पुष्णाति नजातु हीयतेன்னு சாதிக்கிறார். ஆள வந்தார் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ரத்னம். அதுல 28வது ஸ்லோகம். எம்பெருமானுடைய திருவடியை எவனாலேயாவது எம்மாதிரியாகவாது வகையில செய்யப்பட்டிருக்கு. ஒரு தடவை செய்யப்பட்ட அந்த அஞ்சலிங்கிறது இருக்கும் இல்லையோ, அஞ்சலி என்ன செய்யும்னு சொன்னால் நம்முடைய கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் மொத்தத்தையும் போக்கி கொடுக்கிறது. சந்நிதியில ஷட்டாரி வாங்கி கொள்ளுகிறோமா? ஷட்டாரி பெற்றுக் கொள்கிறோமா? அப்ப எப்படி பெற்றுக் கொள்ளுகிறோம்? கைகூப்பி கொண்டு சவினயபூர்வகமாக பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்படி குனிஞ்சு பெற்றுக் கொள்ளுகிறோமா? வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்திரத்திலே 2 ஆச்சரியமான விஷயங்களை சொல்றார், வெவ்வேறு இடங்கள்ல சொல்றார். இப்ப பணிவோட வாங்கி கொள்ளுகிறோம்னு சொன்னால் விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நாமதான் செய்திருக்கிறோம் நம்முடைய கர்ம வினைகள், அதனால தவறான விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இப்படி தலையை இப்படி குனிஞ்சுட்டு போய் ஷடாரி வாங்கிட்டேன்னா எம்பெருமானுடைய திருவடி இணை தாமரைகளின் தலையில படுகிறதா, அந்த கணமே கட்டை எழுத்துகள் அத்தனையும் பொழுதுதான் எல்லாம் நல்ல எழுத்துகளாக மாறிவிடுகின்றன என்கிறார். தலையிலே எழுதப்பட்டிருக்கின்ற கெட்ட எழுத்துகள், தலையெழுத்துன்னு ஒரு நாளைக்கு ஒரு தடவையா சொல்றோம் இல்லையோ, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லாத மானிடர் உண்டா? அத்தனை பேரும் சொல்றா. அது ஏன் அப்படி இருக்குன்னா, அது விதி எழுதி வைத்திருக்கிறது. விதி, பிரம்மாவுக்கே விதின்னு பேரு, அவர் எழுதி வச்சிருக்கார். நம்முடைய கர்ம வினைகளுக்கு சேர எழுதி வச்சிருக்கார். மாத்திரத்துக்கு வழி உண்டானா? வேதாந்தாச்சாரியர் சாதிக்கிறார், நன்னா வழி உண்டு. கோயிலுக்கு போங்கோ, கையை கூப்பிண்டு சவினயபூர்வகமாக ஷட்டாரியை பெற்றுக் கொள்ளுங்கோள். ரொம்ப கௌரவ புத்தியோட நடந்து கொள்ள வேண்டும். குனிஞ்சு வாங்கிக்கிறோமோ இல்லையோ, அப்பவே எல்லா கட்டெழுத்துகளும் மாறிப்படும். அதுக்கு மேல சொல்றார், ஒருத்தர் ஷட்டாரி வாங்கி கொள்வதிலே ரொம்ப ஊற்றத்தை காட்டல, விருப்பம் இல்லை, அதெல்லாம் பாத்துக்கலாம் சுவாமி, என்ன ஷட்டாரின்னா என்ன இப்போ பெரிய இதுவான்னு அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். எம்பெருமானுடைய ஷட்டாரிக்கு என்ன பெரிய ஏத்தம் அப்படின்னு விட்டாருன்னா, அவர் தள்ள நல்ல எழுத்துகளே எழுதப்பட்டிருந்தாலும் கூட அவைகளும் தீய எழுத்துகளாக மாறிவிடும்ங்கிறார். அப்ப அந்த பணிவு, கையை கூப்பிட்டு போய் பெற்றுக்கொண்டோம்னால் ஷட்டாரி நமக்கு எத்தனை நன்மைகளை செய்கிறது, ஆழ்வார் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்கிறார், அதுதான் இங்கே விஷயம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். கையை கூப்பிட்டோம்னு சொன்னால் நம்மாலே செய்யப்பட்ட பாபங்கள் அனைத்தையும் அது அழித்து விடுகிறது, நன்மைகளை விருத்தி அடையும்படியாக செய்கிறது. ஒரு சமயத்திலும் நன்மைகள் அவைகளுக்கு குறைவு ஏற்படுவதே இல்லை அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார். இன்னொன்னு மகாபாரதத்திலிருந்து பிரமாணம் காட்டுறார். ஏகோபி கிருஷ்ணே
சுகிருத பிரணாமஹா அப்படின்னு காட்டுறார். என்ன பிரமாணம்னால், ஏகோபி கிருஷ்ணே சுகிருத பிரணாமஹா தசாஸ்வமேத அவபுதேன துல்யா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்ம கிருஷ்ண பிரணாமஹா ந புனர்பவாய. மகாபாரத ஸ்லோகம் பாருங்க. கண்ணனுடைய விஷயத்துல கண்ணனை பார்த்து நான் என்ன ஒரு தடவை இப்படி கையை கூப்பிட்டேன், ஒரு பிரணாமத்தை பண்ணேன்னு சொன்னால் 10 அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் எனக்கு ஏற்படும். இப்படி சொல்லலாமா? இது ஒண்ணு சரியா இருக்கா போல தெரியலையே. சுவாமி, அஸ்வமேத யாகம் 100 பண்ணினாலும் அதற்குண்டான பலனுக்கு முடிவுங்கிறதும் உண்டு. நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்துல வச்சுட்டா அங்க நல்லா ஆட்டமும் பாட்டமும் ரொம்ப நன்னா இருக்கு, அந்த கேலி வைபவங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா முடிவுன்னு உண்டோ இல்லையோ? இப்ப கண்ணனை வணங்கினா 10 அஸ்வமேத பலன், இது ஒரு பலனா சுவாமி? 10 என்ன 100 அஸ்வமேத யாகம் பண்ணினவன் திரும்ப வரத்தான் போறான், சம்சாரத்துல விழத்தான் போறான். ஆனா கண்ணனை வணங்கினவன் ஒருபோதும் சம்சாரத்திலே விழமாட்டான், திரும்ப இங்க வரவே மாட்டான், அவனுக்கு ஜென்மம் இல்லை. அஞ்சலிகி பரமா முத்ரா சிப்ரம் தேவ பிரசாதினி பிரமாணம் காட்டுறார். காருட புராணத்திலிருந்து பகவானை ரொம்ப சீக்கிரமாக சந்தோஷமடைய செய்கிற ஒரு விஷயம் எதுன்னா அஞ்சலி. கையை கூப்பினா அவர் சந்தோஷம் அடைகிறார். அதனாலே எம்பெருமான் எப்போதும் கையை கூப்புகிறவனிடத்திலே உகந்து அவனிடத்துல இரக்கத்தை காட்டுகிறவனாக ஆகிவிடுகின்றான். மேல சாதிக்கிறார், பவளவாய் அரங்கனார்க்கு இவ்வளவு ஆனுகூல்யமுடையாரை முன்புத்த இழவுக்கு சாந்த்வனம் பண்ணும் திருவதரத்தை உடையவருக்கு. என்ன ஆச்சரியமா சாதிக்கிறார் பாருங்க. ஏன் பவளவாய் அரங்கன்னு சொல்றாருன்னு சொன்னால், இத்தனை நாளா இழந்திருந்தோமா, இப்பதானே அவர்கிட்ட போயிருக்கோம், மனசு அவரிடத்துல லயித்திருக்கிறது. இப்படி ஈடுபாட்டின் தொடக்கத்தை உடையவன் ஒருவன் கிடைத்து விட்டால் அவர்கிட்ட போலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன், விஷயங்களை விட்டுடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். இப்படி வச்சுக்கோங்க, இதுதான் சரியா இருக்கும். அவர்கிட்ட போலான்னு இன்னும் முடிவெடுக்கல, விஷயங்களினிடத்துல இருக்கிற ஈடுபாட்டை விட்டுடுவோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். அப்பவே பகவான் குஷியாயிடுவார். அத்தை விட்டுட்டா இங்க வந்துருவான் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்பவே அவர் தயாராக நிற்கிறார். அப்ப பகவான் என்ன நினைச்சு பாரான் தெரியுமா? அவன் நம்ம இடத்திலே வருவான். அனாதி காலமாக நம்மை இழந்திருந்தவன். அதுக்கு அவர் குத்தமா? நம்ம குத்தம் தான். அறிவின்மையாலே இழந்திருக்கிறோம். அவர் எப்பவும் தயாராத்தான் இருக்கார், போகாமலே இருந்திருக்கிறோம். ஆனா இப்ப போய் நான் என்ன சொல்லுவேன்? பழுதே பல பகலும் போயின, ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய், இதெல்லாம் சொல்லுவேனோ இல்லையோ? சுவாமி, எத்தனை ஜென்மங்களை வீணடிச்சுட்டேன், உங்ககிட்ட வராத பாழா போயிடுத்தே அப்படின்னு சொல்லுவேனே இல்லையோ? சுவாமி, இப்பதான் வந்திருக்கேன், இழந்தேனே அப்படின்லாம் சொல்லுவேன். அப்ப பகவான் என்ன பண்ணுவாராம்? நமக்கு ஆறுதல் சொல்லுவாராம். அதனால்தான் பவளவாயரங்கன் ஏன் சொன்னார்னு சொன்னால், நம்மை ஆறுதல் படுத்த வேண்டி, நம்மை ஆற்ற வேண்டி, அதற்கு தகுதியான மதுரமான சொற்களை பேசுகிற செவ்வாய். இங்கே பவளவாய்ன்னு சொன்னதற்கு என்ன தாத்பரியம் அப்படின்னால், நம்ம ஆத்தப்படுத்த வேண்டி, ஆறுதல் படுத்த வேண்டி, அதற்கான வார்த்தைகளை பேசுகிற வாய், அது கொண்டாடத்தானே வேண்டும். அப்படிப்பட்ட திருவதரத்தை உடையவர்க்கு, அரங்கனார்க்கு, எப்போதோ நம்மை கிட்டுவது என்று நித்திய சந்நிகிதராய் இருக்கிறவர்க்கு, பக்கத்திலேயே இருக்கார். ஈடுபாட்டு ஏற்பட்டு போச்சுது, இவன் கிட்ட வரணும்னு நினைச்சுட்டு இருக்கான். அப்ப நாம ரொம்ப தூரத்துல போய் இருந்துடக்கூடாது. அப்புறம் பாதி தூரம் போயிட்டு அவர் எங்கேயோ இருக்கார், எவ்வளவு தூரம் தேடின்னு போறது தள்ளின்னு போறதுன்னு தெரியல, திரும்பிடுவான். அந்த விஷயங்கள் என்னமோ வாவான் கூட்டுட்டே தான் இருக்கு, அங்கே போயிடுவோம்னு நான் முடிவு எடுத்துட்டேன்னா பகவான் பார்த்தார், தள்ளிலாம் இருக்கவே கூடாது. இவனுக்கு ஈடுபாடு ஏற்பட்டா உடனே வந்து பணிந்து பற்றுவதற்கு தகுதியாக பக்கத்திலேயே இருக்க வேண்டும்னு முடிவெடுத்து பக்கத்திலேயே இருக்கிறவர். துணிவினால் வாழ மாட்டா, வடிவழகுதான் பணிவையும் உண்டாக்கி துணிவையும் உண்டாக்கி பின்னை அனுபவத்திலே மூட்டி விடுமாய்த்து. எம்பெருமானுடைய வடிவழகு அது எத்தனை வேலை செய்யறது பாருங்க. நம்முடைய இந்த பணிவும் துணிவும் நாம ஏற்படுத்தி கொண்டதா, நாம உண்டாக்கி கொண்டதா அப்படின்னா அங்க நன்று. அந்த வடிவழகுதான் நமக்கு பணிவையும் தந்தது, அதுதான் துணிவையும் உண்டாக்கியது, அனுபவமாகிற வாழ்ச்சியிலேயும் அதுதான் மூட்டி விடும். எல்லாத்துக்கும் பெருமானுடைய வடிவழகுதான் காரணம் அப்படின்னு காட்டுகிறார். பவளவாய் அரங்கனார்க்கு மேல சொல்றார், பணிவினால் மனமதொன்றி துணிவினால் வாழ மாட்டார். இவ்விஷயத்தை அனுபவிக்கைக்கு விவசாயமே ஆய்த்து வேண்டுவது. இந்த விஷயத்தை அனுபவிப்பதற்கு துணிவே வேண்டுவதுங்கிறார். அந்த உறுதிதான் வேண்டுவது அப்படின்னு காட்டுகிறார்.
விவசாயாத்ருதே பிரம்மன்னு நாசாதயதி தத்பரம். பாரதத்துல இருந்து பிரமாணம் காட்டுறாரு பாருங்க. மனோ நிச்சயம் ஒரு அடைவதுங்கிறது சாத்தியம், இல்லைன்னா முடியாது. எம்பெருமானை அடைய வேண்டும்னு சொன்னால் அந்த உறுதிப்பாடு முக்கியம். அதை இந்த இடத்துல காட்டுறார். ஆக பிரம்ம பிராப்திக்கு கண்ணழிவற்ற சாதனம் விவசாயம் காண். பழுதுபடாத சாதனம் எதுன்னா துணிவு, உறுதிப்பாடு, அதுதான் அப்படின்னு பாரதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஆச்சாரியனான வேதவியாசனிற்காட்டில் அப்புருஷார்த்த சாதனத்தில் தெளிவுடைய ஜனகன், அது சொல்லியிருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னால் ஜனகன் சொல்லியிருக்கார். வேதவியாசரை காட்டிலும் பிரம்ம பிராப்தி சாதனத்தில் தெளிவு பெற்றவரான ஜனகர் அப்படின்னு இந்த இடத்துல அவரை கொண்டாடி சொல்லுகிறார்கள். அந்த ஜனகன் அப்படி சொல்லியிருக்கார். அப்ப அத்தியவசாய மாத்திரத்தாலே இவ்விஷயத்தை அனுபவிக்க மாட்டாத இவ்விழவு தொல்ல நெஞ்சேன்னு சொல்றார். ஒரு துணிவு மாத்திரம் இல்லாத போச்சுது, அதனால இவ்விஷயத்தை அனாதி காலம் அனுபவிக்காமல் இருந்து விட்டாய்ன்னு மனசை பார்த்து சொல்றார். நீ சொல்லாய், இப்படி அனுபவிக்காமல் அனாதி காலம் அறிவு கெட்டு கிடந்த நீ எத்தனை காலம் அனுபவிக்காத இருந்துட்ட, இந்த உயர்ந்த விஷயத்தை அனுபவிக்காத இருந்துட்டியே. இப்போ மாம்பழ காலம் போயிட்டு இருக்கா. இப்போ வசந்த ருத்து, நிறைய மாம்பழங்கள்லாம் கிடைக்கிறதா, நிறைய அதுக்கு பேரெல்லாம் விதவிதமா வச்சிருக்காளா. அந்த மாம்பழம்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நல்லா திருத்தி கொடுத்துட்டா, அது தட்டுல வச்சு கொடுத்துட்டா சாப்பிடுறா. தயிர் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடுவா. எத்தனையோ விதவிதமா சாப்பிடுறோம் இல்லையோ. மாம்பழ பாயசம் பண்ணுவா, எல்லாமே உண்டு. அதுக்கு மேல அதை மாம்பழத்தை நல்லா உலர்த்தி அது கூட கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் சேர்த்து கொடுத்தான்னா அதுவும் கிடைக்கிறது சொல்லி அதெல்லாம் வாங்கி சாப்பிடுற. விதவிதமா அனுபவிக்கிறோமா. மாங்காயா இருக்கிறச்சே படுமாங்கான்னு போடுறா, அவக்கான்னு போடுறா, எல்லாம் சரி. மாம்பழ சீசன், ஒரு மாம்பழம் கூட நான் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க. என்னமோ சாப்பிடல, விட்டுட்டேன், எல்லாம் போச்சு. ஒரு 2-3 மாசம் போச்சு. மாம்பழ சீசன்லாம் முடிஞ்சு போச்சு. மாம்பழம் கிடைக்காதுங்கிற காலம் வந்துடுச்சு. அப்ப ஒரு மாம்பழம் வேணும்னு கேட்டா, ஐயோ எவ்வளவு மாம்பழம் வந்தது, சாப்பிடுன்னு சொன்னா ஒண்ணு கூட சாப்பிடலன்னா அப்ப அழறணும் இல்லையோ. இத்தனை காலம் அனுபவிக்காத போயிட்டேனே, கிடைச்சப்பெல்லாம் சாப்பிடாத போயிட்டேனே, இப்ப வேணும் போல இருக்கேனா. அப்புறம் கிடைச்சாலும் கூட இத்தனை காலம் சாப்பிடலேன்ற கவலை பிடித்து திங்குமோ இல்லையோ நம்மள. என்ன யோசிச்சு பாருங்க. அப்புறம் கிடைச்சு கொடுத்தா அடுத்த வருஷம் வரத்தான் போறது, அடுத்த வருஷம் மாம்பழம் கிடைக்கத்தான் போறதுன்னா இப்ப சாப்பிடுச்சா கூட போன வருஷம் சாப்பிடலன்னு அழுவேன்னா. இப்ப சாப்பிடுறதுக்கு சந்தோஷப்படுறதை விட இத்தனை நாள் சாப்பிடாது இருந்துட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு அழுகை, அந்த வருத்தம், துக்கம் மேலிட்டு அதனாலே நான் அழுது புலம்புவேனோ இல்லையோ. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அனாதி காலமாக அனுபவிக்காமல் இருந்து விட்டாய் அப்படின்னு நெஞ்ச பார்த்து சொல்றார். அனுபவிக்காமல் அனாதி காலம் நீ ஏன் இருந்தா எப்படி? அறிவின்மைதான் காரணம். அறிவு கெட்டு கிடந்த நீ இப்ப ஈடுபடணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு போச்சு. இப்ப என்ன நினைச்சுட்டு இருக்கு? பகவானுடைய வடிவழகை ஒரு முற்றூட்டாக முழுவதுமாக அளவிட்டு அனுபவித்து விடலாம் அப்படின்னு சொல்லிக்கோ, நல்லா சொல்லிக்கோ. இதுவும் அறிவின்மைதான். உனக்கு அறிவின்மை இன்னும் போல, ஆனா அப்ப இருந்த அறிவின்மை வேறு, இப்ப இருக்கிற அறிவின்மை வேறு. அப்ப அறிவின்மையினாலே விஷய சுகங்களிலே மண்டி கிடந்திருந்தாய். அதுக்கப்புறம் உறுதி ஏற்பட்டு போச்சு, துணிவு ஏற்பட்டு போச்சு, பணிவு உண்டாச்சுது. இதெல்லாம் அவனுடைய வடிவழகாலே உண்டாச்சுது. அவனிடத்துல ஈடுபட வேண்டும்ங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இப்பவும் அறிவின்மை இருக்கு. விஷய சுகங்களிலே மண்டி இருப்பதாக அறிவின்மை அன்று. அவருடைய வடிவழகை அளவிட்டு முழுவதுமாக அனுபவித்து விடலாம்னு நினைக்கிறியே, இது எங்கேயாவது நடக்கக்கூடியதா? அந்த அறிவின்மையிலே நீ துவழுகிறாய், அந்த அறிவின்மையிலே நீ கிடக்கிறாய் அப்படிங்கிறது இந்த இடத்திலே கருத்து. அணி இத்தியாதி அழகு மிக்கிருப்பதாய் செம்பொன்னான அறுவரை உண்டு மகாமேரு. இந்த மகாமேரு எப்படி இருக்கும்னு சொன்னால் ரொம்ப அழகா இருக்கும். பொன்னிறமான ஒரு வடிவம் கொண்டதாய் இருக்கும். அந்த மகாமேருவோட ஒத்திருந்துள்ளதான கோயில், இந்த கோயில் திருவரங்கம் எம்பெருமானுடைய திவ்யாஸ்தானம், அது எப்படி இருக்குன்னா மகாமேருவை போல இருக்கு. சம்சார மண்டலத்துக்கு ஒரு ஆபரணம் போலே திருவரங்கம்னு சொன்னால் இந்த சம்சார மண்டலத்துக்கு ஒரு ஆபரணம் இட்டார் போல இருக்கிற பிரதேசம், மிக உயர்ந்த திவ்ய தேசம். அதனாலதான் அந்த திருவரங்கத்தை சொல்லும் போது அணிங்கிற அந்த ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டு அதனை அத்தனை கொண்டாடுகிறார். அணியினார் செம்பொனாய அழகு பூர்ணமாய் இருந்துள்ள சிவந்த பொன்னாலே செய்யப்பட்ட சிறந்த மேருமலையை ஒத்திருக்கிற அப்படின்னு கொண்டாடி இருக்காரே, அதுக்கு அதுதான் காரணம். தர்சனீயமாய் ஸ்திரமாய் சர்வாதாரமாய் இருக்கை. அது எப்படி இருக்கிறது அப்படின்னால்
நல்ல பளபளன்னு செம்பொன்ன பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றதா? அந்த மாதிரி விளங்குகிறது. அப்ப தர்சனீயமாய் ஸ்திரமாக இருக்கிறது. மேருமலையை போல ஸ்திரமா இருக்கு. மலை போலே நிலையாய் உலகுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கு, சர்வாதாரமா இருக்கு. அதனாலதான் அதை கொண்டாடுறார். அறுவரை அணைய என்றதும் பொருந்தும். அறுவரை அணைய அணியினார் அப்படின்னு சொல்லியிருக்கார். செம்பொனாய அறுவரை அணைய கோயில் அப்படின்னு கொண்டாடி இருக்கார். சிறந்த மேருமலையை ஒத்த கோயில்னு சொல்ல தகுந்ததாக இருக்கிறது. மணியனார் கிடந்த வாற்றை மேருமலை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல பல பல பலன்னு செக்கச்சவேல்னு இருக்கு, ஸ்திரமா இருக்கு, ஆதாரமா இருக்கு. திருவரங்கமும் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு கொண்டாடுகிறார். அதனாலே மணியனார் கிடந்த வார்த்தை பகவான் அதுல உள்ள படுத்துட்டு இருக்காரா? நீல மணி போலே கிடக்கிறான். ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜகா ஸ்ரீரங்கேஷயமாஸ்ரயே சிந்தாமணி விவோத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகினஹான்னு நிச்சலும் அனுசந்தானம் பண்ணுகிறோமா பெரிய பெருமாள் தனியன். அப்போ ஒரு நீலமணியை போலே பகவான் கிடக்கிறார். அந்த நீலமணி போல பகவான் கிடக்கிறாரே, அது பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா சொல்றார் இந்த இடத்துல பகவான் கண் வளர்ந்தருளுகிற அழகை கண்டார். இல்ல மேல சொல்றார் மணியனார் கிடந்த வார்த்தை அந்த மேருவை மேருமலையை புடைப்பட துளைத்து நல்ல மேருமலையை நடுவில் தொலை போட்டு அப்படி துளைத்ததாலே சுற்றிலும் விம்மி இருக்கும். அதன் நடுவிலே ஒரு தொலைய போட்டுட்டு நடுவுல நீலரத்னத்தை வச்சு அழுத்தினா அது எப்படி இருக்குமோ அதை போலத்தான் ஸ்ரீரங்க விமானத்துக்குள்ளே பெரிய பெருமாள் கண் வளர்ந்தருளுகிற படி அதை போலத்தான் அவர் படுத்துட்டு இருக்கார். கிடந்த வார்த்தை மனத்தினால் நினைக்கலாமே நினைக்கலாகுமோ அப்படின்னு அர்த்தம். நினைக்கலாமே நினைக்கலாம்னு சொல்றார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது இந்த இடத்துல. அதுன்னு முடியக்கூடிய விஷயமா? கண் வளர்ந்தருளுகிற அழகை கண்டால் நெஞ்சாலே பரிச்சேதிக்கலாம் படி இருந்ததோ, அளவிட்டு அறியலாம் படி இருந்ததோ? நிச்சயமாக இல்லை. ஸ்வரூபத்தை பரிச்சேதிக்கிலும் தது ஆசிரியமான கல்யாண குணங்களை பரிச்சேதிக்கிலும் வடிவழகை பரிச்சேதிக்க ஒண்ணாதென்கை சாதிக்கிறார். எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் இருக்கே அதை கூட அளவிட்டு அறிந்து கொள்வதுங்கிறது சாத்தியப்படலாம். அவனுடைய கல்யாண குணங்களை கூட அளவிட்டு விடலாம். ஆனால் திருமேனியினுடைய அழகை ஒருபோதும் அளவிட்டு அறிய முடியாது, அளவிட முடியாதுங்கிறது கருத்து. மனத்தினால் நினைக்கலாமே. இப்போ நினைக்கிறதுனா மனசால தானே செய்ய முடியும். அதை தவிர வேறொரு கருவியால முடியுமா? மூக்கால நினைச்சுட்டேன், கண்ணால நினைச்சுட்டேன் சொல்ல முடியும். மனசால நினைச்சு இப்பதான் சொன்ன மனசார தேவரை நினைச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்பதான் மனசுல நினைச்சுட்டே இருந்தேன் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இப்பதான் கண்ணுல நினைச்சுட்டே இருந்தேன், இப்பதான் மூக்குல நினைச்சுட்டே இருந்தேன், காதால உண்மை நினைச்சுட்டு இருந்தேன். வாய்ப்பே இல்லையே சொல்றதுக்கு. மனசால நினைச்சுட்டு இருந்தோம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப மனத்தால் அல்லாமல் வேறொரு கருவியாலே, வேறொரு சாதனத்தாலே, வேறொரு கரணத்தாலே நிச்சயமா முடியாது. நினைக்கிறதுங்கிறது முடியாது. அது எப்படி முடியாதுன்னு உறுதியா சொல்றோமோ இல்லையோ? அப்ப இதையும் உறுதியா சொல்லுங்க. என்னன்னா அந்த மனசாலையும் கூட நினைக்க முடியாது. அதையும் உறுதியாக சொல்லுங்கள். அவனை மனத்தினாலே நாம் அளவிட்டு முழுவதுமாக அனுபவித்து அறிகைங்கிறது இயலாத காரியம். அவனுடைய வடிவழகு அத்தன்மையதுங்கிறதை நமக்கு காட்டி கொடுக்கிறார். உயர்ந்த மேருமலையை நடுவிலே துளையிட்டு அதிலே நீலரத்னம் பதித்தார் போலே பகவான் ஆச்சரியமாக தர்சனீயமான ஸ்திரமான சர்வாதாரமான கோயிலிலே கண் வளர்ந்தருளை கொண்டு நம்ம அத்தனை பேரையும் அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த பாசுரத்தாலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆழ்வார். முக்கியமான கருத்து, அவன் வடிவழகை பரிச்சேதித்து நாம் அறிய ஒண்ணாது. அளவிட்டு அறிதலோ அனுபவித்தலோ அது இயலாத காரியம் அப்படிங்கிறதை நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறார் ஆழ்வார். இருந்தாலும் அவனருளாலே அவன் தன்னை காட்ட கண்டு அவனை நாம் அனுபவிக்க புகுந்தோம்னு சொன்னால் அப்ப நமக்கு அவர் சுலபன் ஆயிடுவார். இது எல்லாமே நம்ம முயற்சினால் அனுபவிக்கலாம்னா தான் முடியாது. முயற்சி மொத்தத்தையும் அவர் பண்றாரே, அவர் காட்ட அவரை கண்டு அவரை அனுபவிக்க புகுந்தோம்னு சொன்னால் நல்லாவே அனுபவிச்சுடலாம். அதுல ஒன்றும் குறையே ஏற்படாது. நான் முயற்சி பண்றேன், நான் அனுபவிக்கிறேன், அந்த எண்ணம் மட்டும் கூடவே கூடாது. அதை விட்டுடுங்கோ. என்ன அடையறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டுன்னா இருக்கார். சிருஷ்டிகள் எல்லாம் என் ஒருத்தனை அடைவதற்காகவே செய்திருக்கிறார். அவதாரங்களை என் ஒருத்தனை அடைவதற்காகவே செய்திருக்கிறார். என்னை பெறுவதிலே பெருவூத்தம் உடையவர் அப்படிப்பட்டவரா பெருமான் இருக்கார். அவர் முயற்சியினாலே அவர் அருள அவரை கண்டு அவரை அனுபவிக்க புகுவேங்கிற உறுதி நம்மிடத்திலே இருக்கிறதுன்னு சொன்னால் அவரை முழுவதுமாக நிச்சயமாக அனுபவிக்க நமக்கு பிராப்தமாகும்.
அவர் அருளாலே அவரை கண்டு அவர் அருள் பெற்று உய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த உயர்ந்த ஒரு நல்வாய்ப்பினை அடியனுக்கு வழங்கியவரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி நம்முடைய யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடியினை தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமபூர்வகமான கிருதஜதானுசந்தானங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு திருமாலை அனுபவத்திலே மேலும் மேலும் சிறந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அவ்வளோ பாசுரங்களினுடைய அர்த்தங்களை அனைவரும் பற்பல வித்வான்களின் வாயிலாக கேட்டு தெரிந்து கொண்டு திருமாலை அறிவதன் மூலமாக திருமாலை வணங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு மீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.